நாங்க முதுவெலும்புள்ள முஸ்லீம்கள், முதுவெலும்பு இல்லாத முஸ்லீம்கள் அல்ல. we are not reptiles. நாங்க பாம்பு அல்ல, நாங்க கொத்த மாட்டோம். யூதர் இஸ்ரேல், சயனிஸ்ட் இஸ்ரேல், கள்ளநாடு இஸ்ரேல், அமெரிக்கா, பிரமுக பிரிட்டானியா, அணித்காட்டிய 20 வருஷமா இஸ்ரேல் அந்த கள்ளநாட்டுல இருந்து வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எங்கட கண்ணு திறந்து கூட நாங்க அந்த பக்தர்களா மாதிரி ஆவித்தோமான்னு சொல்லி ஒரு சந்தேகம். கெம்பல் பார்க்ல இன்னைக்கு பலஸ்தீனுக்காக ஒரு ப்ரோட்டெஸ்ட், பீஸ்ஃபுல் ப்ரோட்டெஸ்ட் வந்திருக்கு. இது மாதிரி இது கொழும்புல மட்டும் இல்ல, அருகம்பே மரக்கவானம், அருகம்பே வடக்குல கிழக்குல முஸ்லீம்கள் கூடிய கிழக்குல இருக்கிறீங்க. அருகம்பே நாளைக்கு 20 வருஷம் போன பிறகு உங்களோட பிள்ளைகளுக்காக உங்களுக்கு இப்படி பெலபாலி வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது. யூதர் இஸ்ரேல், சயனிஸ்ட் இஸ்ரேல், கள்ளநாடு இஸ்ரேல், அமெரிக்கா, பிரமுக பிரிட்டானியா, அணித்காட்டிய எல்லாமே சேர்ந்து ஐநா சபையை வச்சு விளையாண்டுட்டு இந்த முஸ்லிம்களுடைய இடம் ஹலீஃபாய சல்தனத் உஸ்மானியாவை இல்லாம ஆக்கிட்டு, எங்களோட ஹிலாஃபத்தை இல்லாம ஆக்கிட்டு அவங்க செஞ்ச இந்த ரோக் கண்ட்ரி, இந்த கள்ள நாடு இஸ்ரேல் முஸ்லிம்களை மனிதாபிமானம் பார்க்காம, முஸ்லிம்கள் மட்டும் இல்ல மற்றவங்களை பிள்ளைகள் பெண்கள் எல்லாத்தையும் கொல்ற இந்த தீவிரவாத நாடை வச்சுட்டு விளையாடுறாங்க. அருகம்பே வலிகமா அங்க இந்த மாதிரி சந்தர்ப்பம் அல்லாஹ் நாடினா வரக்கூடாது. அல்லாஹ் நாடினா அல்லாஹ் நாடமாட்டான் இன்ஷா அல்லாஹ். ஆனா அதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். பிரச்சனை வந்த பிறகு பிரச்சனை வந்துருச்சுன்னு தலைக்கு மேல கை வச்சு இருக்கிறது இல்ல. முஸ்லீம்கள் களிமா சொன்னவங்க தெம்புள்ள ஆட்கள் என்று காட்டிடணும். அருகம்பே நடக்கிற இந்த அநியாயத்தை இங்க கொல்பிட்டில முன்னுக்கு சபார் ஹவுசஸ் அதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கவானும் இந்த அரசாங்கம் வந்தா பலஸ்தீனுக்கு நல்ல, இந்த அரசாங்கம் வந்தா முஸ்லீம்களுக்கு நல்ல. எங்களுக்கு நாங்க மட்டும்தான். ஆனா எங்கட பாதுகாப்புக்காக போய் சேர்றது வேற விஷயம். அந்த வேலை நடக்கல, வெளியே வாங்க. நாங்க முதுவெலும்புள்ள முஸ்லீம்கள், முதுவெலும்பு இல்லாத முஸ்லீம்கள் அல்ல. we are not reptiles. நாங்க பாம்பு அல்ல, நாங்க கொத்த மாட்டோம். നിങ്ങൾക്ക് எங்களோட உரிமைக்காக போராடையும் தெரியும். அமைதியை காத்து தான் நாங்க இருக்கிறோம். இது ஒரு தீவிரவாத பேச்சல்ல. ஆனா அருகம்பே பக்கம் இருக்கிற முஸ்லீம்களே, கிழக்கு மாகாணத்துல இருக்கிற முஸ்லீம்களே, அதோட சவுத்ல இருக்கிற முஸ்லீம்களே, இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜா இருக்கட்டும். ஏனென்றால் 20 வருஷம் போறோம், 30 வருஷம் போறோம், இப்படி இவங்க வந்துட்டு எங்கட உரிமைகள் எங்கட இடங்கள் பிடிச்ச போறோம். என்னத்தை நாங்க பிடிக்க போறோம்? 20 வருஷம் முதல் இமிகிரேஷன் ஒரு ஆபீசர் சொன்னாரு, எஸ்ஐஎஸ் இருந்துச்சு, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ், இமிகிரேஷன் கவுண்டர்ல அந்த டைம்ல எல்டிடி பயங்கரவாதம் இருக்கும் பொழுது இருந்த ஒரு சிஸ்டம் உண்டு. அப்ப சொன்னாங்க இஸ்ரேல்காரங்க டுவல் பாஸ்போர்ட்ல வராங்க, அமெரிக்கன் பாஸ்போர்ட்ல வருவாங்க, இஸ்ரேல் பாஸ்போர்ட்ல வருவாங்க, யூகே பாஸ்போர்ட்ல வருவாங்க, இஸ்ரேல் பாஸ்போர்ட்ல வருவாங்க, வேறொரு நாட்டுல பாஸ்போர்ட்ல வருவாங்க, அதோட இஸ்ரேல் பாஸ்போர்ட்ல வருவாங்க. அவங்களுக்கு நீங்க இடம் கொடுக்க. 20 வருஷமா இஸ்ரேல் அந்த கள்ள நாட்டுல இருந்து வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எங்களோட கண்ணு திறந்து கூட நாங்க அந்த பக்தர்களா மாதிரி ஆவித்தோமான்னு சொல்லி ஒரு சந்தேகம். ஐநா சபை முன்னுக்கு போயிட்டு சில அரசியல்வாதிகள் கண்டேன், நான் அரசியல் பேசுறது இல்ல, அவங்க என்னமோ நாளைக்கு பலஸ்தீனுக்கு விடுதலை எடுத்து கொடுத்து வர மாதிரி ஐநா சபை எத்தனை லெட்டர் நாங்க கொடுத்துருக்கிறோம். அதான் நான் போறது குறைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு தாங்க முடியல, பிள்ளைகள் பசியில சாகுறாங்க. ஒன்று அமைச்சிருங்க, நீங்க ஐநா சபைக்கு மட்டுமல்ல அரபு நாடு எம்பசிகளுக்கு போங்க. அப்படி போறதுக்கு தெம்பில்ல உங்களுக்கு. முஸ்லீம் கட்சிகளோ, முஸ்லீம் நாடுகளோ, முஸ்லீம் எம்பிகளோ எல்லாம் கட்சி பேதம் பார்க்காம நீங்க போகணும். நீங்க போயிட்டு அங்க ஏன் போறீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபண்டிங் நின்றும். உங்களோட காசுக்காக நீங்க போறீங்கல்ல. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்தா முதல்ல அருகம்பே பக்கம் போயிட்டு கட்சியோ உங்களோட எம்பிமார்களோ அங்க போய் நில்லுங்கோ. இந்த மக்களுக்கு மெசேஜ் ஷிராஸ் யூனிஸ். அதுக்கப்புறம் தலைக்கு மேல கையை வச்சு கொண்டு ஒண்ணு வர போடாது. அப்ப ரொம்ப லேட்டா இருக்கு. அங்க உயிர் கொடுத்து தான் அவங்க இடம் போச்சு. இங்க உயிர் இல்லாம எங்கட உயிர் போகாம யாம வச்சிருக்காங்க.